ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதும், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவள் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்போ அவன் தனக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும், சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஊர்ல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்றான், ஐயா, என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டங்களே வந்துடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, உனக்கு சந்தோஷம் வரணும்னா உன்கிட்ட ரொம்ப பணம் இருக்கணும். ஆகையால் பணத்தை சம்பாதிக்க வழியை பார் என்று கூறுகின்றார். அவனும் கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கின்றான். உழைத்து ரொம்ப சொத்து சேர்க்கின்றான். பணம் அவன் கையிலே புரளுகின்றது. ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவன் சொல்றான், பார்க்கறான், பணம் வந்து விட்டதோ, தேவையான அளவு சொத்து இருக்கின்றதோ, ஆனால் மனசுல நிம்மதி இல்லை. அப்போ மறுபடியும் அந்த பெரியவர்கிட்டயே சொல்றான், ஐயா, நீங்க சொன்னீங்க பணம் வந்தா எல்லாமே கிடைச்சணும் அப்படின்ட்டு, சந்தோஷம் கிடைத்து விடும் என்று சொன்னீர்கள், ஆனா எனக்கு முழு திருப்தி இல்லை அப்படின்றான். அப்போ அவர் சொல்றாரு, பணம் சம்பாதிச்சா பத்தாதுப்பா, அதை செலவு செய்யணும். உனக்கும் வயசாகுது, நீயும் ஒரு குடும்பஸ்தனாக மாற வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆகையால் நீ சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றார். இவனும் தான் சம்பாதித்த பொருளை கொண்டு பல நாடுகளுக்கு பயணம் செய்கின்றான். பல இடங்களிலே அவன் உல்லாசமாக சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்கின்றான். ஒரு கல்யாணமும் பண்றான். கல்யாணம், அதன் பிறகு பிள்ளைகள். இவனுடைய வியாபாரமும் நன்றாக செழிக்கின்றது. பிள்ளைகள், மனைவி, குடும்பம் எல்லாம் அமைந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை. அப்போ மறுபடியும் அதே பெரியவரை தேடி செல்லுகின்றான். தேடி சென்று கேட்கின்றான், ஐயா, நீங்க பணம் சம்பாதிக்க சொன்னீங்க, சம்பாதிச்சேன், அது வந்தா எல்லா மகிழ்ச்சியும் வரும் சொன்னீங்க, ஆனா அதுல வரல. செலவு செய்ய சொன்னீங்க, கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நான் அதையும் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா அதுலயும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நான் என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பெரியவர் மறுபடியும் சொல்லுகின்றார், உனக்கு உண்மையான மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நீ ஒரு துறவியாக செல், சந்நியாசத்தை மேற்கொள். அப்போ
உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கூறுகின்றார். இவனும் தன்னிடத்தில் இருந்த தங்கம் வைரம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரு துறவியாக மாறுவதற்காக ஒரு பிரபலமான சன்னியாசினிடத்திலே செல்லுகின்றார். சன்னியாசினிடத்தில் அவர் சன்னியாசி உட்கார்ந்துருக்கிறாரு. எடுத்து சென்ற அந்த தங்கம் வைரம் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி அவர் முன்னால் வைக்கிறான். அப்போ அந்த சன்னியாசி குரு கேட்கின்றார், என்னது இது? ஐயா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, மாணிக்க கற்கள் இருக்கின்றன, இது எல்லாம் நான் சம்பாதிச்சது. இது எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு நீங்க நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்றார். அந்த சன்னியாசி அந்த மூட்டையை நல்லா கட்டு அப்படின்னு சொல்றாரு. இவன் கட்டுறான். கட்டி மறுபடியும் அவர் கையில் கொடுத்த உடனே அந்த மூட்டையை தூக்கிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறார். அவர் ஓட ஆரம்பித்த உடனே இந்த ஆளு அவன் பின்னாலேயே ஓடுறான். அவங்க சந்து பொந்து எல்லாத்தையும் ஓடுறாரு அவர். ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை. ஐயோ, நல்ல சன்னியாசியம் சொன்னாங்க, இவர் என்னடா சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான்ட்டு இவனும் பின்னாலே ஓடுறான். எல்லாம் ஓடி கடைசியா எங்க தொடங்கினாங்களோ அதே இடத்துல அந்த சன்னியாசி வந்து நிற்கின்றார். இவனும் மூச்சு இழுக்க வந்து நிற்கிறான். நின்று கேட்குறான், என்னையா நீ நல்ல சன்னியாசியம் சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடுற? அப்போ அந்த சன்னியாசி சொன்னாரா, இந்த பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பொருள் எல்லாம் உன் கையில தான் இருந்தது, எல்லா பொருளும் உன் கையில தான் இருந்தது. ஆனா நீ வந்து என்ன சொன்ன, எனக்கு சந்தோஷம் இல்லை, அதனால எடுத்து வந்து இங்க வச்ச. இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டு வெளியில ஓடுறேன். ஆனா நீ என்ன நினைச்ச, அந்த பொருள்ல தான் உன் சந்தோஷம் இருக்குன்ட்டு என்னை தேடி தேடி வந்த, என்னை விரட்டின்னு வந்த. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ சன்னியாசியா மாறணும்னா முதல்ல உன்னை துறக்க கற்றுக்கொள், உன்னை துறக்க கற்றுக்கொள். இரண்டாவதோ கடவுளே அனைத்தும் என்றோ கடவுளை பற்றி கொள்ள கற்றுக்கொள். எது நடந்தாலும் அந்த கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற எண்ணம் உன்னிடத்தில் வந்ததென்றால் தான் நீ தேடுகின்ற நிம்மதி, நீ தேடுகின்ற மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இல்லைன்னா நீ ஒவ்வொரு ஆளா தேடிக்கிட்டே போயிட்டு இருப்ப, உனக்கு நிம்மதியே கிடைக்காது என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இது முற்றிலும் உண்மை. நமக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி யாரிடத்தில் கிடைக்கும் என்றால் இறைவனுடைய பாதத்தில் தான் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே 2 அருமையான நபர்கள் இதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஒன்று லேவியராக இருந்த மத்தேயு. மத்தேயு சுங்கத்துறையிலே அமர்ந்து கொண்டு வரி வசூலிக்கின்ற பணியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என் பின்னால் வா என்று சொன்னவுடனே அந்த ஒரு தருணத்தில் மத்தேயு புரிந்து கொண்டார், இதோ நாம் பார்க்கின்ற இந்த வேலையோ செய்து கொண்டிருக்கின்ற இந்த பணியோ நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தராதோ, மாறாக அழைக்கின்ற இந்த ஆண்டவரிடத்தில் நான் சென்றால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று யோசிக்கின்ற அந்த மத்தேயு அதே தருணத்தில் அதே இடத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கின்றார். இரண்டாவது சக்கேயு. சக்கேயுவும் இதே வரி வசூலித்துக் கொண்டிருந்த ஒரு பணியை தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுப்பினை தான் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். மற்றவர்கள் அவரை தூற்றிக் கொண்டிருந்தார்கள், ஏசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த சக்கேயு நினைத்த ஒரே ஒரு காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும்.
அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே அவர் சொல்லுகின்றார், சக்கேயு இறங்கி வா, நான் உன்னோடு விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுதோ அந்த ஒரு தருணத்திலே சக்கேயு புரிந்து கொண்டார், என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பது கிடைக்க வேண்டும் என்றால், சந்தோஷம் என்பது கிடைக்க வேண்டும் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரோ அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சக்கேயு அவரிடத்திலே சொல்லுகின்றார், நான் யாரையெல்லாம் ஏமாற்றினேனோ அவர்களுக்கு 4 மடங்காக செய்து விடுகின்றேன் என்று. இந்த 2 நபர்கள் அவர்களுடைய துக்கங்களையும் சோகங்களையும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொன்னார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் நிம்மதியை தேடி எதையோ தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சங்கீத ஆசிரியர் 34வது சங்கீதத்திலே 8வது வசனத்திலே அழகாக சொல்லுவார், ஆண்டவரை சுவைத்துப்பார், ஆண்டவரை சுவைத்துப்பார், அவரிடத்தில் நீ அடைக்கலம் புகுந்தால் அதை விட நிம்மதி வேறு எதுவுமே உனக்கு கிடைக்காது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. முதல்ல ஆண்டவரிடத்தில் அப்போ அவரிடத்தில் அடைக்கலமாக இரு, அதன் பிறகு அவரை சுவைத்துப்பார், அப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று சங்கீத ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். அதே சங்கீத ஆசிரியர் 37வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார், இதோ உன்னுடைய இதயத்தில் இருக்கின்ற ஆசைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய காலடிகளில் வை, அந்த ஆண்டவர் உனக்கு அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி நிம்மதியை தருவார். பாருங்க, மகிழ்ச்சி என்பதோ நம்முடைய இதயத்தை பொறுத்தது, நம்முடைய உள்ளத்தை பொறுத்தது. ஆனால் இந்த சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மகிழ்ச்சியை காண வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் உன்னுடைய இதயத்தை வை, உன்னுடைய சிந்தனையை வை, உன்னுடைய ஆன்மாவை வை, உன்னுடைய ஆவியை வை, அப்பொழுதுதான் நீ முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியும் என்று கூறுகின்றார். நகேமியா இறைவாக்கினர் 8வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ என்னுடைய வாழ்க்கையின் வலிமை எது தெரியுமா, வாழ்க்கையின் வலிமை எது தெரியுமா, என்னுடைய ஆண்டவரிடத்தில் நான் இருந்தோ பெற்றுக்கொள்கின்ற அந்த மகிழ்ச்சி தான் என் வாழ்க்கையினுடைய வலிமையே அதுதான். அப்போ அவர் எந்த அளவுக்கோ ஆண்டவரை நம்பி இருப்பார் என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே இவை அனைத்தும் கூறப்படுகின்றனவென்றால் இவர்கள் அனைவருமே ஆண்டவரை அனுபவித்தார்கள், ஆண்டவரை அடைக்கல பாறையாக பற்றி கொண்டார்கள். அதனால்தான் இந்த வசனங்களை சொல்லி இருக்கின்றார்கள். இன்று நாம் அனைவரும் திருதி ஆண்டவருடைய திருதலத்திற்கு வந்திருக்கின்றோம். நமக்குள்ளேயும் பல கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஏன்னா புதிய கல்வி ஆண்டு தொடங்குகின்றதோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ ஃபீஸ் எல்லாம் கட்டணும், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும். இதோ என்னுடைய பிள்ளைகள் எப்படி படிக்கப் போகின்றார்களோ, என் பிள்ளைகள் எப்படி மேலே வரப்போகின்றார்களோ என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். நம்முடைய வீட்டிலே ஒரு சிலர் நோயுற்று இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கோ திருமண ஏற்பாடுகள் நாம் செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு ஃபாதர், ஆனா எப்போ பார்த்தாலும் சிக்குன்னு சொல்றாங்க ஃபாதர், என்ன செய்யறதுன்னு தெரியல. இதோ ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கின்றேன். புனித சின்னப்பருக்கோ முதல் வாசகத்திலே எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே வார்த்தைகள், நான் உன்னோடு இருக்கின்றேன். இதை விட யார் சொல்லுவாங்க? நீ கவலைப்படாத,
இந்த நகரத்தில் எனக்குரியவர்களும் இருக்கின்றார்கள், உனக்கு ஒன்றும் நேராது, தீங்கு எதுவும் நேராது. அதே போல்தான் ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன். திருதி ஆண்டவர் நமக்கு சொல்வது இதுதான், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், நீ கவலைப்படாத. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டாம். எப்படி மத்தேயு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டாரோ, எப்படி சக்கேயு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டாரோ, எப்படி இறைவாக்கினர் நகமேயு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டாரோ, நாம் அவரை பற்றி கொள்வோம். அப்படி பற்றி கொள்கின்ற பொழுதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அனைத்தும் இருக்கும். நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். நாம் தேடுகின்ற நிரந்தர மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவர் இந்த இறுதி ஆண்டவர் தான், இந்த நற்கருணை நாதர் மட்டும்தான். அதை புரிந்து கொள்வோம், நம்மையே அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென்.